இப்ப விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லும்போதே, அந்த பேர்லயே இருக்கு. விஷ்ணு அப்படின்னு சொன்னாலே நம்மளோட கோவிந்தா, நம்மளோட ஏழுமலையான் அவருக்கு தான் விஷ்ணுபதி புண்ணிய காலம். இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் சொல்லும்போது, அந்த பெருமாளுக்குரிய புரட்டாசி மாதம் அந்த புண்ணிய காலமும், அந்த அந்த மாதங்களிலும் நம்ம வந்துட்டு பெருமாள தான் வழிபடலாம். வணங்குறோம். ஸோ அந்த மாதத்துல வணங்குறதுக்கு கும்பிடுறதுக்கான பலன் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்துல கிடைக்குமா? ம். அந்த மாதம் மட்டும் இல்ல. நீங்க ஒரு வருடம் வணங்கக்கூடிய அனைத்து புண்ணியமும் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம்ல போய் நீங்க வணங்கும்போது கிடைக்கும். அதுக்கு தான் முன்னாடியே ஒரு காணொளியில சொல்லியிருக்கேன். எப்பேர்ப்பட்ட தலையெழுத்து, எப்பேர்ப்பட்ட வறுமை, எப்பேர்ப்பட்ட தரித்திரம், இதுல இருந்து எல்லாம் விடுபடணும் விஷ்ணுபதி புண்ணிய காலம் போய் நம்ம வழிபாடு எடுக்கும்போது கண்டிப்பா ஒரு மாற்றம் கிடைக்கும். ஆஹா! ஒரே நாள்ல எந்த ஒரு கர்மாவும் கிளியர் ஆயி நமக்கு தலையெழுத்து டோட்டலா மாறலனாலும், படிப்படியா, கண்டிப்பா படிப்படியா ஒரு மாற்றம்ன்றது இருக்கும். அதுதான் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம். அதுக்கு தான் வருடத்துல 4 முறை நமக்கு வருது. எப்பப்ப நான் எப்பப்ப வருது சொல்லிடுறேன். மேம்? ஓகே. எப்பப்ப நான் சொல்லிடுறேன். மாசி. இந்த வருடத்தோட கடைசி இப்ப வரக்கூடியது மாசி. அடுத்தது வைகாசி, ஆவணி, கார்த்திகை. இந்த 4 மாதத்திலயும் ஆக்சுவலா இந்த 4 மாதத்துல மாசின்றது வந்து மாசி மாதம் கும்பராசி, சனி பகவானோட வீடு அது. ஓகே. வைகாசி மாதம். வைகாசி மாதத்துல சூரிய பகவான் எங்க இருப்பாருன்னா, சுக்கிரனோட வீட்ல இருப்பார், ரிஷப வீட்ல இருப்பாரு. ஸோ சுபபோக வாழ்க்கையும் நமக்கு கிடைக்கும். அடுத்தது நமக்கு ஆவணி மாதம். அவர் சொந்த வீடான சூரியன் சிம்ம வீட்லயே இருப்பாரு. ராஜ வாழ்க்கை கிடைக்கும். அடுத்தது கார்த்திகை மாதம். கார்த்திகை மாதம் விருச்சிகம். விருச்சிகம் வீட்ல வரக்கூடியம்போது, சூரிய பகவான் வரும்போது தான் நமக்கு கார்த்திகை மாசம் விஷ்ணுபதி புண்ணிய காலம். செவ்வாய் இருந்தா தான் நமக்கு பூமிகாரகர். தைரியம், வீரம் எல்லாம் குடுக்கக்கூடிய கடவுள் யாரு? செவ்வா. ஸோ இந்த முக்கிய ராஜகிரக வீட்ல சூரிய பகவான் வரும்போது விஷ்ணுபதி புண்ணிய காலம்னு சொல்லிட்டு ஒரு காலம் வருது. நம்ம அந்த காலத்த பயன்படுத்திக்கும்போது, அந்த ரீதியான இருக்கக்கூடிய தோஷங்கள் கண்டிப்பாக விலகும்.